இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். கென் ராய்சனோட இயக்கத்துல கவின் அண்ட் பிரியங்கா மோகன் லீடா கவின் 9 அப்படின்ற ப்ராஜெக்ட்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டைட்டில் வைக்கல. இது கவினுடைய 9வது படம். அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங் சென்னையில ஈசிஆர்ல பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியால பரவலா போயிட்டு இருக்கு. போர் தொழில் படத்தோட இயக்குனர் விக்னேஷ் ராஜா அவரோட இயக்கத்துல ரெடியா இருக்க திரைப்படம் தான் காரா. இந்த படத்தோட ஹீரோவா தனுஷ் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இருந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு டீசரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் இந்த படத்தோட ரிலீஸை ஏப்ரல் மாசம் தமிழ் நியூ இயருக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கூடுதலான அப்டேட், இந்த படத்துடைய டப்பிங் ப்ராசஸை இந்த படத்தோட ஹீரோவான தனுஷ் ஓவராலா முடிச்சிட்டாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. பிரபாஸோடைய நடிப்புல பயங்கர பிரம்மாண்டமா ரெடியான திரைப்படம் தான் கல்கி பார்ட் 2. இந்த படத்துல அமிதாப் பச்சன் அண்ட் கமல்ஹாசன்லாம் நடிச்சிருந்தாங்கன்றத நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் இவங்க 2 பேருமே கல்கி செட்டுக்கு போறாங்க. இவங்க 2 பேருக்கான சீக்வென்ஸை கல்கி படத்துல அந்த டைரக்டர் ஷூட் பண்ண போறான்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் அப்படின்றது 15லேருந்து 20 நாள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த வருஷம் ஓப்பனிங்லேயே பிரபாஸுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் தி ராஜா சாப். அந்த படத்துடைய டீசரில் ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. பிரபாஸ் அவர்கள் வந்து ஒரு சுருட்டுலாம் பிடிச்சிட்டு தலைகீழ நடந்து போகிற மாதிரி. பட் படத்தில் அந்த சீன் வரல. இப்போ இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஓடிடி ரிலீஸில் இந்த சீக்வன்ஸ்லாம் இருக்குன்றத பிரபாஸுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அஜித் இப்போ துபாயில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அவருடைய கார் ரேஸில் பயங்கர பிஸியாக இருக்கார். இப்போ கூடுதலான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, AK-64 அப்படின்ற ப்ராஜெக்டை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறமா AK-65 அப்படின்ற ப்ராஜெக்டை டைரக்டர் ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ண போகிறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ட் ஏஎல் விஜய் இதுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் கூட சேர்ந்து கிரீடம் அப்படின்ற படத்தை பண்ணியிருக்காருன்றதும் குறிப்பிடத்தக்கது. ஜிவிஎம் உடைய டைரக்ஷனில் ரெடியான திரைப்படம் தான் துருவ நட்சத்திரம். பல வருஷமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிவிஎம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு லியோ படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்றதையும் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ ஃபைனலி இந்த படத்துடைய ரிலீஸை எப்போ பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, மார்ச் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி ஜிவிஎம் பிளான் பண்ணியிருக்காராம். அதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ன்றது பிப்ரவரி எண்டுக்குள்ளே வரும்ன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. சூர்யாவுடைய 47வது படம். இந்த படத்துடைய இயக்குனர் ஆவேசம் படத்துடைய இயக்குனரான ஜீது மாதவன். இந்த ப்ராஜெக்டை முடிச்ச உடனே ஜீது மாதவன் ஆவேசம் பார்ட் 2 அப்படின்ற ப்ராஜெக்டை தான் ஆரம்பிக்க போறாராம். அதனால இப்படி ஒரு அப்டேட்டை கேட்டுட்டு கண்டிப்பா ரங்கன் சேட்டா ஃபேன்ஸ்லாம் பயங்கர சந்தோஷமா இருப்பாங்கன்றதுல சந்தேகமே இல்லை. கூடுதலா சூர்யா அவர்களுடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்குல்ல இந்த சூர்யா 47 அப்படின்ற ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை ரிலீஸ் டேட்டையும் லாக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூர்யா அவர்கள் இந்த ப்ராஜெக்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறார் அப்டேட்டை நம்ம கொடுத்துருந்தோம். பட் அவருக்கான லுக் சேஞ்சே இல்லாத மாதிரி இருந்தது. இப்போ ரீசெண்டாக அதுக்கான லுக் சேஞ்சு சூர்யா அவர்கள் பண்ணியிருக்காராம். கூடிய விரைவில் பயங்கர மாசான ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. தனுஷ் அவர்கள் 2 பயோபிக்ல நடிக்கிறதா இருந்தது. ஒன்று இளையராஜா அவர்களுடைய பயோபிக், 2வது அப்துல் கலாம் அவர்களுடைய பயோபிக். இந்த 2 ப்ராஜெக்ட்டும் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அதில் கண்டிப்பா இளையராஜா அவருடைய பயோபிக்கை ஆரம்பிக்க போறாங்க. அருண் மாதேஸ்வரன் தான் இந்த படத்துடைய இயக்குனர். அருண் மாதேஸ்வரன் இப்போ லோகேஷ் கனகராஜுடைய நடிப்பில் DC அப்படின்ற படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்டை முடிச்ச உடனே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரப்போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. துல்கர் சல்மான் இப்போ ஆகாஷம்லோ ఒక தாரா அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ராஜமுந்திரியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு சீக்வன்ஸில் இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின் நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய மியூசிக்கை ஜி பிரகாஷ் அவர்கள் தான் பண்றாரு. இந்த படத்து மேலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு.